ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ டே 1 வீடியோக்கு முன்னாடி பிஃபோர் டே 1 அப்படின்ற ஒரு வீடியோ வந்து நம்ம போஸ்ட் பண்ணுறோம், ஓகேங்களா? ஸோ தொடர்ந்து பாருங்கள், ஓகேங்களா? இந்த பீட்டா சீரீஸில் என்னென்ன பண்ண போகிறோம், ஓகேங்களா? ஸோ ப்ரீடிங்க்கு முன்னாடி என்ன பண்ணணும், ஓகேங்களா? இப்போ நீங்கள் ஒரு பீட்டா வந்து நீங்கள் ப்ரீட் பண்ணுறீங்க அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் நம்மக்கிட்ட இருக்கணும், என்னென்ன விஷயங்கள் முன்கூட்டி எடுத்து வைக்கணும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. சரி, ஓகே. ஸோ இப்போ பீட்டா ப்ரீடிங் அப்படின்றதுக்கு முன்னாடி மேல் ஃபீமேல் ஐடென்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரொம்ப முக்கியம், சரிங்களா? ஸோ இங்கே நான் மேலே வந்து ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு காட்டியிருக்கேன் பாருங்கள். ஸோ மேல் வந்து இந்த மாதிரி தான் ஃபின்ஸ் வந்து பெருசாக இருக்கும், ஓகேங்களா? ஃபின்ஸ் வந்து பெருசாக இருக்கும், ஃபீமேலுக்கு வந்து சின்னதாக இருக்கும். ஒரு முறை பாஸ் பண்ணிட்டு கூட இதை பார்த்துக்கோங்க. சரி, ஓகே. ஸோ ஸ்டார்டிங்கில் நீங்கள் பீட்டா ப்ரீடிங் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப், ஓகேங்களா? ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குட்டிகள் வரும் இல்லைங்களா? ஸோ பீட்டா வந்து ப்ரீட் ஆகி குட்டிகள் போடும். ஸோ அந்த குட்டிகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்லேருந்து ஹேட்ச் ஆகி வரும்போது ரொம்ப சின்னதாக இருக்கும், சரிங்களா? அதே மாதிரி அதுக்கு வந்து ஃபுட்டு தான் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணி வைக்கணும், சரிங்களா? ஸோ ப்ரீடிங் விட்டதுக்கப்புறம் நம்ம ஃபுட்டு தயாரிக்கிறது வந்து கரெக்டாக இருக்காது, சரிங்களா? நீங்கள் ப்ரீடிங் வந்து நீங்கள் விட போகிறீங்க அப்படின்னா அதுக்கு முன்கூட்டியே, ஓகேங்களா? அதுதான் பிஃபோர் டே 1 நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் ரெடி பண்ணி வச்சிடணும், சரிங்களா? ஸோ மினிமம் வந்து ஒரு 100லேருந்து ஃப்ரைஸ் வந்து இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபுட்டு வந்து நீங்கள் தயாரித்து வச்சுக்கணும், சரிங்களா? ஸோ என்னென்ன ஃபுட்டு அப்படின்றது வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா? ஸோ எல்லாமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? அதே மாதிரி ப்ரீடிங்க்கு முன்னாடி மேல் ஃபீமேல் நல்லா வந்து ஃபீட் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ ஃப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா வாய் ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால நீங்கள் ஃபஸ்ட்டு பைட்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம், ஓகேங்களா? ஸ்க்ரீனில் பாருங்கள். ஸோ இந்த ஃபஸ்ட்டு பைட்ஸ் அப்படின்றது வந்து நீங்கள் பேசிக்காக நீங்கள் வந்து ஃபீட் பண்ணலாம் அதுக்கு, சரிங்களா? சப்போஸ் இது வந்து உங்கள்கிட்ட இல்லை அப்படின்ற பட்சத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோ வார்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? ஸோ இது வந்து ப்ரெட்டு ஈஸ்ட் எல்லாம் போட்டு நம்ம கல்ச்சர் பண்ணுறது, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா வந்து இன்ஃபோசோரியா, ஓகேங்களா? இன்ஃபோசோரியா வந்து நீங்கள் கல்ச்சர் பண்ணி நீங்கள் வந்து பிறந்த குட்டிகளுக்கு வந்து நீங்கள் வந்து கொடுக்கலாம், சரிங்களா? ஸோ ஒரு 3 டேஸ் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு டேஃப்னியா, ஓகேங்களா? ஸோ டேஃப்னியான்றது கேள்விப்பட்டிருப்பீங்க, மொய்னா மாதிரி தான் அதுவுமே. ஸோ இப்படி தான் இருக்கும், சரிங்களா? ஸோ இது வந்து நீங்கள் ஃபீட் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ அப்படி இல்லைனா வந்து பிரெயின் ஸ்ட்ரீம்ஸ், ஓகேங்களா? ஸோ பிரெயின் ஸ்ட்ரீம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அழகாக வந்து கேப்சூலில் வருது, நீங்கள் ஹேட்ச் பண்ணி நீங்கள் வந்து ஃபீட் பண்ணலாம், சரிங்களா? அதே மாதிரி மொய்னா, ஓகேங்களா? மொய்னாவுமே வந்து ரொம்ப ப்ரோட்டீன் ரிச் கண்டென்ட்டு, சரிங்களா? நீங்கள் தாராளமாக வந்து மொய்னாவும் வந்து நீங்கள் டே 3லேருந்து நீங்கள் வந்து ஃபீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் குட்டிகளுக்கு, ஓகேங்களா? ஸோ நல்லா பாருங்கள், இப்படி தான் இருக்கும், சரிங்களா? இவ்வளோ குட்டி குட்டியாக தான் இருக்கும். ஸோ பக்காவாக வந்து நீங்கள் ப்ரீடிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி குட்டிகளுக்கு வந்து நீங்கள் ஃபுட்டு வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும், சரிங்களா? இன்னும் ஒரு பெஸ்ட் ஐடியா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்கு யோக் இருக்குது இல்லைங்களா, மஞ்சக்கரு. ஸோ அதுவுமே வந்து நீங்கள் ஃபுட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பீட்டா சீரீஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது டே 1க்கான வீடியோ, சரிங்களா? இப்போ பீட்டா வந்து நம்ம பொதுவாக ப்ரீட் பண்ணுறோம் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் செய்யணும், ஓகேங்களா? ஸோ ப்ரீடிங்க்கு முன்னாடி என்ன பண்ணணும் எல்லாமே வந்து நம்ம சொல்லியிருக்கோம், சரிங்களா? இப்போ டே 1ல் என்ன பண்ணணும், சரிங்களா? என்னென்ன விஷயங்கள் வந்து நம்ம கையில் வச்சுருக்கிறோம், எப்படி வந்து நமக்கு அதை செட் பண்ணுறது, ஓகேங்களா? ஸோ தண்ணியுடைய pH எப்படி இருக்கணும், பீட்டாவை எப்படி செலக்ட் பண்ணுறது, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஸோ ஸ்டார்டிங்கில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்கிறேன், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு டப்பு வந்து நான் எடுத்துக்கிட்டேன். டப் எடுத்துக்கிட்டு அதில் வந்து நம்ம ஒரு 3 to 4 டேஸ் நல்லா ஸ்டாக் வச்ச வாட்டரை வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு ஃபில் பண்ணிக்கிட்டேன். ஹைட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 to 5 இன்ச் இருந்தாலே போதும். ஏன்னா பொதுவாக பீட்டா வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து ஆக்சிஜன் எடுக்கக்கூடிய ஒரு ஃபிஷ்ஷு, ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த அளவு எடுத்துக்கணும், ஓகேங்களா? ஓகே. ஸோ இந்த அளவு வந்து நீங்கள் டப்பில் வந்து தண்ணி வந்து எடுத்து வச்சுக்கணும், ஓகேங்களா? பாதாம் லீஃப்லாம் போட்டு நல்லா அதோடைய டேன் ஃபுல்லாக இறங்கியிருக்கணும், சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ ஒவ்வொரு மேல் பீட்டாவாக வந்து பார்க்கலாம் பாருங்கள். நான் அதாவது இது மாதிரி மக்கா இருக்கட்டும் இல்லை கப்பாக இருக்கட்டும் எதில் வச்சுருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து லைட் ப்ரௌனில் இருக்கும், ஓகேங்களா? என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் ஆல்மண்ட் லீஃப் இருக்குது இல்லைங்களா, அந்த ஆல்மண்ட் லீஃபை வந்து நான் வந்து பொதுவாக கொடுத்துருப்பேன், சரிங்களா? ஸோ இந்த பீட்டா பாருங்கள், இந்த பீட்டாவை தான் நம்ம வந்து ப்ரீடிங்காக செலக்ட் பண்ணியிருக்கோம், சரிங்களா? இது வந்து தாய்லாண்டுடைய இம்போர்ட்டட் வெரைட்டி, ஓகேங்களா? ஃபேன்சி ப்ளக்கார்டு, ஓகேங்களா? ப்ளக்கார்டு வெரைட்டி, நல்ல ப்ரீடு, ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து ப்ரீட் பண்ண போகிறோம், சரிங்களா? ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபீமேல், ஓகேங்களா? அதே ப்ளக்கார்டு வெரைட்டியில் இது வந்து ஃபீமேல் ஃபிஷ்ஷு.
இதுதான் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா 2 ஃபிஷ்ஷையுமே நம்ம ப்ரீட் பண்ண போகிறோம். சரிங்களா? பொதுவா ஃபீமேல் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நல்ல ஒரு சைஸ் இருக்கணும். ஓகேங்களா? ஃபீமேல் வந்து நல்ல சைஸ் இருக்கணும். குண்டா இருக்கணும். சரிங்களா? குண்டா இருந்தா தான் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா எக் லோடடு அப்படின்ற மாரி நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஸோ ஃபிஷ் வந்து குண்டா இருந்தா மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. கண்டிப்பா வந்து கீழ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்பாட் தெரியும். ஓகேங்களா? ஒயிட் கலர்ல ஸ்பாட் வந்து தெரியும். இங்க பாருங்க. இதில காமிச்சிருக்கேன் பாருங்க. அந்த வென்ட்ரல் ஃபின்னுக்கு பின்னாடி அந்த எக் ஸ்பாட் அப்படின்ட்டு ஒரு விஷயம் இருக்கும் ஃபீமேலுக்கு. ஓகேங்களா? அது மூலியமா தான் எக் வந்து ரிலீஸ் பண்ணும். ஸோ அந்த எக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, குண்டாவும் இருக்கணும். இது வந்து கொஞ்சம் வெளிய இருக்கிற மாரி இருக்கணும். அந்த எக் ஸ்பாட்ல. ஓகேங்களா? அந்த ஒயிட் கலர்ல தெரியும். சரிங்களா? ஓகே. ஸோ இப்ப உங்களுக்கு சைட் வியூல காட்டுறேன் பாருங்க. சரிங்களா? இதுவுமே வந்து ப்ளக்கார்டு தான். ஓகேங்களா? நான் முன்ன காமிச்சேன் இல்லைங்களா? அதே பீட்டா தான். உங்களுக்கு நான் வந்து அதில சைடு கரெக்ட்டா தெரியலன்றதுக்காக, இதில போட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சரிங்களா? இதுதான் வந்து நம்ம ப்ரீட் பண்ணக்கூடிய ஃபீமேல். சரிங்களா? ஓகே. சரி. ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மேல வந்து ரிலீஸ் பண்ணிருவேன். ஓகேங்களா? மேல வந்து ரிலீஸ் பண்ணிரணும். ஸோ மேல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபுல்லா வந்து ஒரு சர்க்கிள் வந்து பாக்கும். சுத்தி வந்து தண்ணீல வந்து என்னென்ன இருக்கு, எப்படி இருக்கு, இடம் எப்படி இருக்கு, இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மேல் பீட்டா வந்து ஃபர்ஸ்ட்டு மானிட்டர் பண்ணும். சரிங்களா? நல்லா ஃபுல்லா மானிட்டர் பண்ணிட்டு, இங்க எமோஜி போட்டிருக்கேன் பாருங்க. அந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிளாஸ்டிக் கவர் வச்சிருக்கேன். இப்போ உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். சரிங்களா? பிளாஸ்டிக் கவர் வச்சிருக்கேன். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பீட்டாவுடைய பபிள் நெஸ்ட்டு நல்லா எங்கேயுமே கலையாம இருக்கிறதுக்காக அந்த இது வச்சிருக்கேன். இன்னொன்னு பாலித்தீன்ல ஏன் வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அப்பதான் எக் வச்சுது அப்படின்னா நமக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ இந்த மாரி வச்சுட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட்டு ஃபீமேல். ஸோ ஃபீமேல வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாட்டில் டாப்ப வந்து கட் பண்ணிக்கிட்டு, அதுக்குள்ள பீட்டா வச்சு நம்ம க்ளோஸ் பண்றோம். ஓகேங்களா? நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. பாட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டிரான்ஸ்பரண்டாவும் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ நல்லா கிளீன் பண்ணிட்டு, நல்ல ஒரு பெரிய சைஸா ஒரு 1 லிட்டர் பாட்டிலா இருந்துச்சு அப்படின்னா, நல்ல ஒரு கெப்பாசிட்டி இருக்கும் உள்ள. கொஞ்சம் ஸ்விம் ஆகுற அளவுக்கு. சரிங்களா? ஓகே. அங்க பாருங்க. மேல் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளேர் பண்ண ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ பார்த்தாவே நல்லா தெரியும். அங்க பாருங்க. ஃப்ளேர் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி பண்ணுது பாருங்க. ஓகேங்களா? 2மே ஃப்ளேர் பண்ணுது. ஃபீமேலும் ஃப்ளேர் பண்ணுது, மேலும் ஃப்ளேர் பண்ணுது. ஸோ இந்த மாரி ஃப்ளேர் பண்ணும்போது, நல்ல ஒரு எஃபிஷியன்ட்டான ஒரு மேல், ஃபீமேல் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ இந்த ஃப்ளேரிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அதே மாரி மேல் வந்து பாருங்க. சரிங்களா? இதில வந்து இப்ப மேல் வந்து பாருங்க. அதோடைய ஃபின்ஸு, டார்சல் ஃபின்னா இருக்கட்டும், அது எந்த அளவுக்கு வந்து தன்னை எக்ஸ்போஸ் பண்ணுதுன்னு பாருங்க ஃபீமேல் கிட்ட. சரிங்களா? ஸோ எப்பயுமே இந்த மாரி தான் நடக்கும். ஓகேங்களா? இந்த மாரி எக்ஸ்போஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரீடிங் நடக்கும். ஸோ பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு என்னென்ன விஷயங்கள் நமக்கு எக் எந்த அளவு வைக்கப்போது, பபிள் நெஸ்ட் எப்படி கட்டப்போது, எல்லாமே வந்து நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இந்த மாரி வச்சுட்டீங்க இல்லைங்களா? ஸோ இது மேல் விட்ட உடனே வைக்கக்கூடாது. மேல் விட்டு அது ஒரு ரவுண்ட் அடிக்குது இல்லைங்களா? ஒரு 1/2 அன் ஹவர் தனியா இருக்கட்டும். ஸோ அதுக்கப்புறம் இந்த பாட்டில் மாரி வச்சு நீங்க ஃபீமேல ரிலீஸ் பண்ணலாம். சரிங்களா? இது வந்து நான் பண்ணது. ஓகேங்களா? இங்க ஒரு டேங்க் காமிச்சிருக்கேன் இல்லைங்களா? ஸோ இந்த மாரி டேங்க்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ப்ரீட் பண்ணலாம். டப்ல தான் அப்படின்றது கிடையாது. இந்த மாரி ஒரு 1க்கு 1 டேங்க்லயுமே நீங்க வந்து பண்ணலாம். ஆனா வாட்டர் லெவல் வந்து செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ எப்பயுமே வந்து இண்டியன் ஆல்மண்ட் லீஃப் கண்டிப்பா வேணும். சரிங்களா? இப்படி தான் இருக்கும் ஆல்மண்ட் லீஃபு. இது வந்து கண்டிப்பா வந்து யூஸ் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ இன்னொரு இம்பார்ட்டன்ட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த மாரி வச்சிருக்கோம் இல்லைங்களா? டப்புல தனியா ஒரு வாட்டர் கேன்ல. ஸோ அப்படி இல்லாம கண்ணாடில தான் வச்சிருக்கீங்க 2மே அப்படின்னா, நீங்க பக்கத்துல வச்சீங்க அப்படின்னா, ஒரு 3 டேஸ்ல வந்து நல்லா ஃபெமிலியர் ஆயிரும். சரிங்களா? நல்லா ஃபெமிலியர் ஆனா தான் இந்த மாரி நல்லா ப்ரீட் ஆகும். சரிங்களா? நல்லா பழக்கமானா தான் ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரீட் ஆகும். சேஃபா ஃபீல் பண்ணும். சரிங்களா? முன்ன பின்ன தெரியாத ஃபிஷ்ஷ வந்து பார்த்தீங்கன்னா, அது ப்ரீட் பண்ணாது. சரிங்களா? ஸோ அதனால தான் வந்து நம்ம என்ன பண்றோம்னு பார்த்தீங்கன்னா, 1 இந்த மாரி பக்கத்துல வச்சு நம்ம வந்து அதுக்கு பழக்கப்படுத்துறோம். அப்படி இல்லன்னா நம்ம வாட்டர் கேன்ல போட்டு பண்ண போறோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இது வந்து ஆர்ட்டிஃபிஷியல் பிளான்ட்ஸு. ஓகேங்களா? ஸோ உங்ககிட்ட பிளான்ட்ஸ் இல்ல, லைவ் பிளான்ட்ஸே இல்ல அப்படின்ற பட்சத்துக்கு அத நீங்க யூஸ் பண்ணலாம். சப்போஸ் உங்ககிட்ட லைவ் பிளான்ட்ஸ் கிடைக்குது அப்படின்னா, நீங்க யூஸ் பண்ணலாம். என்னென்ன யூஸ் பண்ணலாம் நீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாக்ஸ்டெயில். சரிங்களா? ஸோ ஃபாக்ஸ்டெயில் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் வாட்டர் பிளான்ட்டு. ஓகேங்களா? அது ஒரு நேச்சராவுமே இருக்கும் ஃபிஷ்ஷுக்கு. சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா, ஜெயண்ட் டக்வீடுன்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ டக்வீடு கிடைச்சா வந்து கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? இது ஹைட்ரில்லா. ஹைட்ரில்லாவும் அதே தான். எதுக்காக பிளான்ட்ஸ் நம்ம மோஸ்ட்டா யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோடைய பபிள் நெஸ்ட் கட்டுது இல்லைங்களா? அது அந்த பிளாஸ்டிக் கவர் இல்ல அப்படின்னா கூட இந்த மாரி வாட்டர் பிளான்ட்ஸ் உடைய லீவ்ஸ் எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா? அந்த சப்போர்ட்ல வந்து ஈஸியா வந்து அந்த பபிள் எல்லாமே கலையாம நின்னுக்கும். சரிங்களா? சரி வாங்க. ஸோ என்னென்ன விஷயங்கள் வந்து நான் சொல்லியிருக்கேன் அப்படின்றத
ஒன்ஸ் பார்க்கலாம். நீங்களுமே இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? சரி, ஓகே. ஸோ முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீடிங் பேரை வந்து கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணணும். சரிங்களா? ஸோ ப்ரீடிங் விட்றீங்கன்றது செகண்டரி. ஸோ அதோடைய பேரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் தெளிவாக வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். மாற்றி மாற்றி சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலுமே இதாகாது. சரிங்களா? ஸோ 2வது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 வாரத்துக்கு முன்னாடியே நீங்கள் ப்ரீடிங் விடக்கூடிய அந்த பேர் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு நல்லா வந்து ஃபீட் பண்ணணும். ஓகேங்களா? எய்தர் பெல்லட் ஃபுட்டு வந்து நீங்கள் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா, நீங்கள் அதையும் ஃபீட் பண்ணலாம். இல்லை லைவ் ஃபீடு அப்படின்னா ரொம்ப பெஸ்ட்டு. சரிங்களா? லைவ் ஃபீட் ரொம்ப பெஸ்ட்டு. நீங்கள் அது இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? மொய்னாவாக இருக்கட்டும், டாஃப்னியாவாக இருக்கட்டும், இல்லை பிரெயின் ஷிம்ப்ஸ்லேயே கொஞ்சம் பெருசாக இருக்கா, ஸோ அது கொடுங்க. நல்ல ஒரு ஃபுட்டு கொடுத்துட்டு தான் நீங்கள் வந்து ப்ரீடிங்கே விடணும். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இண்டியன் ஆல்மண்ட் லீஃப் வந்து யூஸ் பண்ணுங்கள். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணியில் இருக்கக்கூடிய பிஹெச் லெவலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக மெயின்டைன் பண்ணும். சரிங்களா? ஸோ அப்படி மெயின்டைன் பண்ணும்போது நல்லா வந்து ஃபிஷ் வந்து க்ரோத் கொடுக்கும். அதே மாதிரி குட்டிகளுடைய நம்பர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? ஸோ ஃபுட்டு பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி லைவ் ஃபீடாக கொடுங்க. கண்டிப்பாக பெஸ்ட்டு ரிசல்ட் கிடைக்கும். நிறைய எக் லே பண்ணும். சரிங்களா? எக் லே பண்ணி கண்டிப்பாக வந்து ஒரு நிறைய குட்டிகள் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ இது எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் வந்து உங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்றத சொல்லுங்கள். டே 2ல் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கண்டென்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ப்ரீடிங் டே 2. சரிங்களா? ஸோ அதுக்கான வீடியோஸ் தான் வந்து இன்றைக்கி நான் வந்து இதில் மெர்ஜ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இதெல்லாமே வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து டே 1 வீடியோ பார்க்கல அப்படின்னா மிஸ் பண்ணாமல் வந்து பார்த்துருங்க. சரிங்களா? பார்த்துட்டு இங்கே வாங்க. ஸோ டே 2ல் வந்து நம்ம என்னென்ன விஷயங்கள் வந்து பண்ணுவோம், என்ன நடந்திருக்கும், ஓகேங்களா, அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. சரி, ஓகே. ஸோ அது டே 2க்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரீவைண்ட் மாதிரி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்றது இங்கே சொல்லிடுறேன் பாருங்கள். ஒரு டப் எடுத்துக்கிட்டு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டாச்சு. பபிள் நெஸ்ட் நமக்கு கரெக்டாக தெரியணும், எக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக. ஸோ தண்ணி வந்து கொஞ்சம் கலராக இருக்கிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஆல்மண்ட் லீஃப் வந்து நம்ம போட்டிருக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பீட்டாஸ் வந்து பார்த்து வந்து நம்ம இந்த பீட்டா வந்து செலக்ட் பண்ணோம். கரெக்ட்டுங்களா? ஸோ இது எப்படி செலக்ட் பண்ணோம், என்னென்ன விஷயங்கள், மேல் எப்படி, ஃபீமேல் எப்படி, இப்படி எல்லாமே வந்து எப்படி சூஸ் பண்ணணும், எல்லாமே வீடியோவில் வந்து நான் டே 1ல் கொடுத்துருக்கேன். ஸோ லிங்க் வந்து நான் கமெண்ட்டில் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். சரிங்களா? மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இம்போர்ட்டட் வெரைட்டி தான் நம்ம வந்து சூஸ் பண்ணி ப்ரீட் வந்து விட்டுருந்தோம் டே 1ல். சரிங்களா? ஸோ அதோடைய ஒரு ரீகேப் தான் இது. இது வந்து ஃபீமேல். ஓகேங்களா? ஸோ ஃபீமேல் வந்து நல்லா குண்டாக இருக்கணும், எப்படி இருக்கணும்னு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த வீடியோவில் அப்டேட் பண்ணியிருக்கேன். மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள். ஓகேங்களா? அதை பார்த்துட்டு கூட நீங்கள் இந்த வீடியோ வந்து பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு புரியும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து எல்லாமே சூஸ் பண்ணி நம்ம வந்து விட்டுருந்தோம். ஓகேங்களா? டே 1ல் நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ என்ன நடந்திருக்கு அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இந்த அளவு குண்டாக இருக்கிற ஃபிஷ்ஷை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒல்லி ஆகிடும். சரிங்களா? சரி, ஓகே. ஸோ இப்போ வந்து இது சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ எக்ஸ்பார்ட் வந்து எப்படி இது பண்ணுறது, எப்படி பார்க்கணும் ஃபீமேலில் அப்படின்றதையுமே நான் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து நல்லா எக் லோடடான ஃபிஷ்ஷு அப்படின்றதுமே நான் அப்டேட் பண்ணியிருப்பேன். சரிங்களா? சரி, ஓகே. ஸோ இந்த ஃபீமேல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீடிங் விட்ட ஃபீமேலு. ஓகேங்களா? ப்ரீடிங் விட்ட ஃபீமேல். ஸோ ப்ரீடிங் விடுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கிளிப் மாதிரி எடுத்திருந்தேன். அதுதான் உங்ககிட்ட இப்போ நான் காட்டுறேன். ஓகேங்களா? இந்த ஃபீமேல் தான். அதில் சரியாக தெரியலன்ட்டு இதில் காட்டுறேன். ஸோ இதில் வந்து நம்ம விட்டுருந்தோம். ஓகேங்களா? ஸோ மேல் வந்து விட்டுருந்தோம். ஸோ நல்லா வந்து ப்ளேஸ் எல்லாமே வந்து பார்த்து நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கும். ஓகேங்களா? ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது பபிள் நெஸ்ட்டே கட்ட ஆரம்பிக்கும். சரிங்களா? ஸோ டே 1ல் இந்த மாதிரி விட்டுட்டு ஃபீமேலையுமே வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? ஸோ இன்ட்ரடியூஸ் வந்து எப்படி பண்ணுறோம் ஃபீமேலை அப்படின்னா, பாட்டிலுடைய கேப் எடுத்துகிட்டு மேலே, ஓகேங்களா, மேலே இருக்கக்கூடிய பார்ட்டை மட்டும் கட் பண்ணி நம்ம வைக்கிறோம். எதுக்காக அப்படின்னா, ஃபீமேலை வந்து நம்ம ரிலீஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? ஸோ ரிலீஸ் பண்ணும்போது வந்து அந்த இது இருக்கக்கூடாது. சரிங்களா? தண்ணியில் வந்து ஒரு ஷேக்கிங் இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி தண்ணி ஆடுது அப்படின்னும்போது மேல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயந்துரும். ஓகேங்களா? ஸோ அங்கே பாருங்கள் என்ன அளவில் வந்து ஃப்ளேர் பண்ணுது அப்படின்னு பாருங்கள். ஓகேங்களா? ஸோ மேலுடைய குவாலிட்டி வந்து பாருங்கள். ஸோ சூப்பராக வந்து ஃப்ளேர் பண்ணிகிட்டு இருந்துச்சு. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இந்தியன் ஆல்மண்ட் லீஃபு. இதை யூஸ் பண்ணுங்கள் ப்ரீடிங்க்கு. கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். அண்ட் அதே மாதிரி இது என்னடா ஃபோட்டோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை பற்றியுமே வந்து நான் வந்து தெளிவாக வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் டே 1ல். சரிங்களா? ஸோ டே 1 வீடியோவில் இதை வந்து பற்றி தெரிஞ்சுக்குவாங்க. ஓகேங்களா? ஸோ என்னென்ன விஷயங்கள் வந்து இதெல்லாமே வந்து நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? எப்படி ப்ரீடிங் ஆகுது அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ டே 2ல் வந்து பார்த்தீங்கன்னா இதுதாங்க மெயின். சரிங்களா? ஸோ பபிள் நெஸ்ட்டு எவ்வளோ கட்டியிருக்கு அப்படின்னு பாருங்கள்.
சரிங்களா? எந்த அளவுக்கு வந்து பபிள் நெஸ்ட் கட்டியிருக்கு அப்படின்னு பாருங்கள். நம்ம ஃபீமேலை வந்து ரிலீஸ் பண்ணிட்டோம். சரிங்களா? ரிலீஸ் பண்ணிவிட்டு பபிள் நெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு கட்டியிருக்கு அப்படின்னு பாருங்கள். ரிலீஸ் ப சாரி பபிள் நெஸ்ட் கட்டின உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டைரெக்டாக வந்து எடுத்துருவோம். ஓகேங்களா? ஸோ ஃபீமேலில் வந்து அந்த பாட்டில்லேருந்து நம்ம வந்து அந்த பாட்டிலை தூக்கணும் அப்படின்னாலே ஃபீமேல் வந்து ரிலீஸ் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து இன்னும் பபிள் நெஸ்ட் கட்டியிருக்கு. சரிங்களா? ஸோ நல்ல பபிள் நெஸ்ட் எல்லாமே வந்து நல்லா கேதர் ஆகி கட்டியிருக்கு. அந்த பாலித்தீன் கவர் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நீங்கள் மேலே வந்து அதை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த பபிள் நெஸ்ட்டு இருக்குது. கரெக்டுங்களா? பபிள் நெஸ்ட்டும் இருக்குது. எக்ஸுமே அதில் இருக்குது. சரிங்களா? ஸோ ஃபீமேலை வந்து நம்ம தனியாக செப்பரேட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? எக் லே ஆனதுக்கப்புறம். ஸோ ஸ்டார்டிங்கில் நான் வந்து ஃபீமேல் வந்து நான் செலக்ட் பண்ணுற வீடியோ இருக்குது இல்லைங்களா? டே 1ல். ஸோ அந்த ஃபீமேலுக்கும் இந்த ஃபீமேலுக்கும் வந்து பாருங்கள் வயிறு வந்து எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு பாருங்கள். இது வந்து எல்லா எக்குமே வந்து விட்டுருச்சு. ஓகேங்களா? ஸோ வயிறு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ளாட்டாக இருக்குது. சரிங்களா? ஃப்ளாட்டாக இருக்குது. ஸோ நல்ல ஒரு ப்ரீடிங் வந்து நமக்கு நடந்திருக்கு. சரிங்களா? ஸோ எக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேல் வந்து பபிள் நெஸ்ட்டில் வந்து எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அது வந்து ஒரு 2 to 3 டேஸில் ஓகேங்களா? ஒரு 2-3 நாளில் வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து ஹேட்ச் ஆயிரும். ஹேட்ச் ஆகி குட்டிகள் எல்லாமே வந்து நமக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. சரிங்களா? டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. பீட்டாஸை வந்து டிஸ்டர்ப் பண்ணோம் அப்படின்னா அது வந்து பயந்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட்டிகளுக்கு ஆபத்து அப்படின்றதுனால ஈஸியாக வந்து எக்ஸ் எல்லாமே வந்து ஸ்வாலோ பண்ணிடும். சரிங்களா? அதாவது அதே சாப்பிட்ரும். சரிங்களா? ஸோ அதனால் வந்து நம்ம இதாக இருக்கணும். கரெக்டாக உஷாராக வந்து பார்த்துக்கணும். அதுக்கு பயம் வந்து கண்டிப்பாக வரவே கூடாது. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபீமேல் நம்ம தனியாக எடுத்தோம் இல்லைங்களா? ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ரெக்கவரிக்காக இந்தியன் ஆல்மண்ட் லீஃபே வந்து பார்த்திங்கன்னா அது இருக்கக்கூடிய வாட்டரில் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ டைம் ஆக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு டேன் ரெசின் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆகும் வாட்டரில். ஓகேங்களா? அந்த கலர் வந்து மாறும். ஸோ அந்த மாதிரி மாறும்போது வந்து தண்ணியுடைய பிஹெச் மெயின்டைன் பண்ணும். ஃபிஷ்ஷுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது. சரிங்களா? ஸோ அது பாருங்கள் மேல் பாருங்கள் இப்போ கீழே போய் பார்க்குது. ஓகேங்களா? ஒளிஞ்சிட்டு பார்க்குது. சரிங்களா? ஸோ இவ்வளோ தாங்க. சரிங்களா? டே 2ல் வந்து டே 2 அண்ட் டே 3 வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான். சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் வந்து நடக்கும். எக் எல்லாமே வந்து லே ஆயிரும் டே 3 வரைக்குமே. ஓகேங்களா? டே 3 வரைக்குமே இந்த ப்ராசஸ் தான். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மக்கிட்ட இருந்த பாண்டா மாலியுடைய ஃப்ரைஸுங்க. ஃப்ரைஸ் அப்படியே லைட்டாக அப்படியே ஒரு அப்டேட் காட்டலாம் அப்படின்றதுக்காக தான் ப்ரீடிங் கூடவே வந்து இதையும் நான் வந்து காட்டிகிட்ருக்கேன். சரிங்களா? இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மொசைக்கும் எல்லோ டெக்ஸிடோ இருக்குது. ஓகேங்களா? அதோடைய ஃப்ரைஸுங்க. ஓகேங்களா? ஒன்றா விட்டுருக்கேன். ஸோ கொஞ்சம் பெருசாக கலர் வர நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி விட்டுருவோம். சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள் ஃபுட்டு போட்டோடனே எவ்வளோ ஒரு ஆக்டிவாக வந்து சாப்பிடுதுன்னு பாருங்கள். இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் மாலிஸும் இருக்குது, பாண்டா மாலிஸும் இருக்குது. அதே மாதிரி ஆரஞ்சில் பலூன் மாலியும் இருக்குது. சரிங்களா? ஸோ இவ்வளவும் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ ஃபீட் பண்ணோடனே பாருங்கள் எவ்வளோ வேகமாக வந்து சாப்பிடுது அப்படின்ட்டு. இது வந்து ஒரே ஒரு ஸ்வாக்டைல் பேர் மட்டும் நம்ம வச்சுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா அதிலே வந்து ஜுவனைல் ஸ்டேஜுக்கு மேலே. ஓகேங்களா? ஸோ இது வந்து ப்ரீட் ஆகி குட்டி போடுற ஸ்டேஜில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுவும் அதே மாதிரி தான். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளாட்டினமில் டம்போ இயர். ஓகேங்களா? ரெட்டையிலே டம்போ. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பேரண்ட்டு மாலி இருக்குது, கப்பீஸும் இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி பலூன் மாலிஸும் வந்து தனியாக வச்சுருக்கேன் நான். ஓகேங்களா? ஸோ இந்த டப்பில் ஒரு 1 வீக்லேருந்து ஒரு 1 மந்த்து. ஓகேங்களா? ஸோ அதில் இருக்கக்கூடிய ஃப்ரைஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த டப்பில் வந்து நான் தனியாக வந்து போட்டு வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ க்ரூமிங் பர்பஸ்க்காக. ஓகே. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் என்னுடைய ஃபிஷ்ஷஸ்க்கு நான் என்னென்ன ஃபீட் பண்ணுறேன் அப்படின்ட்டு. சரிங்களா? ஸோ இதுதான். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து மைக்ரோ பெல்லட். ஓகேங்களா? கப்பீஸ்க்காக ஸ்பெஷலாக நான் யூஸ் பண்ணுறேன். அதுவும் ஃப்ரைஸ்க்காக யூஸ் பண்ணுறேன். ஹை ப்ரோட்டீன் கண்டென்ட் அப்படின்றதுனால. பக்கத்தில் இருக்க க்ரீன் ஃபுட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒசாக்கா. ஓகேங்களா? ஸ்பிருனுலா ரிச்சு. ஸோ அதனால் அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா அதே தான். ஓகேங்களா? அதிலே வந்து ஃப்ரைஸ் 1 வீக் ஃப்ரைஸ் தான் இது எல்லாமே. சரிங்களா? ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும். ஆனால் பெல்லட் எடுக்கக்கூடிய சைஸ் இது. சரிங்களா? பெல்லட் எடுக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? பெல்லட்ஸே வந்து ஈஸியாக வந்து எடுத்துக்குது. ஓகேங்களா? என்னுடைய பெஸ்ட் அட்வைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபிஷ்ஷஸ் வச்சுருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் லைவ் ஃபீடு வந்து கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் சின்ன ஃபிஷ்ஷஸ்க்கு. ஓகேங்களா? சின்ன ஃபிஷ்ஷஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து லைவ் ஃபீடு கொடுக்கறதுக்கு இது பண்ணுங்கள். அதே மாதிரி லைவ் பிளான்ஸ். ஓகேங்களா? உங்கள் நியரில் என்ன பிளான்ஸ் கிடைக்குதோ அந்த பிளான்ஸை வந்து கொடுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு என்கிட்ட பிளான்ஸ் எதுவும் இல்லைன்றதுனால நான் அந்த மாதிரி எம்டியாக வச்சுருக்கேன். ஸோ மணி பிளான்ட் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். சரிங்களா? மணி பிளான்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி லைவ் ஃபீடு வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? பெரிய மீன் கொடுக்க முடியல அப்படின்னா கூட குட்டி மீனுக்காவது கொடுங்க. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது பீட்டா ப்ரீடிங் உடைய டே 4 வீடியோ. ஓகேங்களா? டே 4 and 5. ஓகேங்களா? ஸோ நிறைய பேருக்கு மாறி வரும்.
சரிங்களா. ஸோ எனக்கு டே 4லயே வந்துடுச்சு ஓகேங்களா. ஸோ டே 4ல் என்னென்ன பண்ணணும், என்னென்ன ரிசல்ட் வந்து நம்ம கிடச்சிருக்கு அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம பீட்டா வந்து பார்த்திங்கன்னா எப்படி ப்ரீடாக இருந்துச்சு ஓகேங்களா, குட்டிகள்லாம் வந்து எப்படி இருக்குது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்கலாம். மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். சரி ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம டே 3ல என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக எக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லோடரில் வச்சுருந்தது அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன் கரெக்ட்டுங்களா. ஸோ அதோடைய சின்ன கிளிப்பு தான். ஸோ இங்கேருந்து கண்டினியூவேஷன் போனோம் அப்படின்னா உங்களுக்கு நல்லா ஈஸியாக புரியும் அப்படின்றதுக்காக தான் வந்து நான் இங்கேருந்து வரேன் சரிங்களா. ஸோ டே 3ல் வந்து ஃபீமேல் வந்து எல்லா லெக்குமே லே பண்ணியிருக்கும், மேல் எல்லாமே எடுத்து போய் பபிள் நெஸ்ட்டில் வந்து வச்சுருக்கும் ஓகேங்களா. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒவ்வொரு ப்ராசஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் ஒரு 24 ஹவர்ஸ் கேப் விடுங்க ஓகேங்களா. ஸோ அப்போ தான் அந்த ப்ராசஸ் வந்து கரெக்டாக நடக்கும் சரிங்களா. ஓகே. ஸோ ப்ரீவியஸ் வீடியோ வந்து நிறைய பேர் வந்து பார்த்துருக்கீங்க, லைக் பண்ணியிருக்கீங்க, ரொம்பவே வந்து ஹாப்பி. ஸோ இதுக்குமே வந்து ஃபுல்லாக வீடியோ பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா. சரி ஓகே. ஸோ ஃபீமேலை வந்து பார்த்திங்க அப்படின்னா தனியாக வந்து செப்பரேட் பண்ணிட்டோம் கரெக்டுங்களா. டே 3 முடியும் போதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபீமேலை வந்து செப்பரேட் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கான கிளிப்பு தான் இது ஓகேங்களா. ஸோ அந்த ஸ்டமக் பாருங்கள் ரொம்பவே வந்து அமுங்கியிருக்கு சரிங்களா. ஸோ ஃபுல்லாக எக் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணியாச்சு சரிங்களா. ஸோ வயிற்றில் வந்து எந்த ஒரு எக்குமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது கரெக்டுங்களா. ஸோ நீங்கள் டே 1 வீடியோவும் டே 3 வீடியோவும் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த டிஃப்ரென்ஸ் தெரியும் ஓகேங்களா, ஃபீமேல் பீட்டாவில் சரிங்களா. ஸோ சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா ப்ரீடிங் நமக்கு வந்து நடந்திருக்கு, நிறைய எக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லே பண்ணியிருக்கு ஓகேங்களா. ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ப்ரீடிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேல் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து எக்கை ஃபுல்லாக கேர் பண்ணிக்கும் சரிங்களா. எக் எல்லாமே வந்து கேர் பண்ணிவிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா குட்டிகள் வந்துச்சு அப்படின்னா அதையுமே வந்து நல்லா கேர் பண்ணிக்கும் சரிங்களா. ஸோ இங்கே காட்டுறோம் பார்த்தீங்களா. ஸோ இந்த பீட்டாஸ்க்குமே வந்து நம்ம வந்து ப்ரீடிங் செட்டப் போடலாம் அப்படின்ட்டு ஒரு சின்ன ஐடியா இருக்குது சரிங்களா. சரி பார்க்கலாம் என்னன்றது ஓகேங்களா. ஸோ அப்கமிங் வீடியோஸ்லாம் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபீமேல் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பாதாம் லீஃப் ஓகேங்களா, ஸோ இந்தியன் ஆல்மண்ட் லீஃப்னு சொல்லுவோம் சரிங்களா. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தண்ணியில் வந்து ஆட் பண்ணுறோம் ஓகேங்களா. ஸோ ஸ்ட்ரெஸ் ரிலீவராக இருக்கும் இது கொஞ்சம் அதுக்கு ஓகேங்களா. ஸோ நல்லா வந்து ஸ்ட்ரெஸ் எல்லாமே வந்து இறங்கி ப்ரீடிங் டைமில் வந்து பார்த்திங்கன்னா மேல் கண்டிப்பாக வந்து ஃபீமேல் அடிச்சிருக்கும் சரிங்களா. ஸோ அந்த டயர்ட்னஸாக இருக்கட்டும் இல்லை ஊண்டாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுலேருந்து வரக்கூடிய அந்த ரெசின் வந்து அதை ஈஸியாக வந்து ரெக்கவர் பண்ணிடும் சரிங்களா. ஓகே. ஸோ இதுதாங்க சரிங்களா. இதுதான் வந்து டே 4ல் வந்து டே 3ல் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நடந்திருக்கும் ஓகேங்களா. நடந்து நம்ம வந்து இதெல்லாமே க்ளோஸ் பண்ணி வச்சுருந்துருப்போம் சரிங்களா. ஓகே. ஸோ டே 4ல் வந்து என்ன நடக்கும் அப்படின்றத நான் முன்னாடி சொல்லிடுறேன் சரிங்களா, வீடியோ காட்டுறதுக்கு முன்னாடி. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா பபுளில் வந்து எல்லாமே வந்து ஹேட்ச் ஆகி ஒட்டிகிட்ருக்கும் சரிங்களா. இங்கே பாருங்கள் ஃபுல்லாக ரவுண்டாக வந்து காட்டியிருக்கேன் இல்லைங்களா இந்த இமேஜில். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ரவுண்டாக வந்து பபுள் நெஸ்ட்டில் வந்து இருக்கும் ஓகேங்களா. ஸோ பிறந்த குட்டி வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் சரிங்களா. ஸோ மேல் பீட்டா வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த குட்டி எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா வாயில் கவ்வி எடுத்துகிட்டு போய் பபுள் நெஸ்ட்டில் வந்து வச்சு கேர் பண்ணும் சரிங்களா, பக்காவாக கேர் பண்ணும் ஓகேங்களா. ஸோ அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து கீழே விழும் குட்டிகள், அப்பயும் வந்து பார்த்திங்கன்னா மேல் பீட்டா வந்து ஈஸியாக வந்து கேர் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்க அப்படின்னா பீட்டா ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்லேருந்து இது மாதிரி தான் ஹேட்ச் ஆகிருக்கும், ஹேட்ச் ஆகி வந்து கீழே விழும் ஓகேங்களா. ஸோ விழும்போது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மேல் பீட்டா வந்து எடுத்துகிட்டு போய் வந்து பபிள் நெஸ்ட்டில் வச்சிடும் ஓகேங்களா. ஸோ நல்ல ஒரு க்ரோத்துக்காக நல்லா கைட் பண்ணும் சரிங்களா. ஸோ இதுதான் வந்து நடக்கக்கூடியது பீட்டா ப்ரீடிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் பாயிண்ட்டே வந்து இது தான் ஓகேங்களா. ஸோ ஃப்ரைஸை வந்து பார்த்திங்கன்னா மேல் பீட்டா நல்லா வந்து பார்த்துக்கும் சரிங்களா, கைட் பண்ணிக்கும். ஸோ ப்ரீடிங் டைமில் வந்து நீங்கள் ஃபுட்டு வந்து கண்டிப்பாக போடலாம் சரிங்களா. ஸோ பீட்டாக்கு வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் போடலாம் சரிங்களா. ஸோ இங்கே பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா, லெஃப்ட் சைடில் இருக்குது இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பீட்டா ஃபஸ்ட்டு அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு இந்த சைக்கிள் மாதிரி போட்டிருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் இந்த மாதிரி தான் வந்து வளர்ந்து பெரிய ஃபிஷ்ஷாக வந்து மாறும் சரிங்களா. பீட்டா பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் மாறும் ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 மந்த் ஆன ஒரு பீட்டா ஃப்ரை ஓகேங்களா. ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜ் வரும் சரிங்களா. ஸோ நம்ம வந்து ஒவ்வொன்றா வந்து எல்லாமே அப்டேட் பண்ணுவோம் சரிங்களா. ஒவ்வொன்றா நம்ம சேனலில் நம்ம பீட்டா எப்படி வளர்க்க போகிறோம், என்ன ஃபுட்டு கொடுக்க போகிறோம் எல்லாமே வந்து நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ நம்ம கூட வந்து ஸ்டே பண்ணியே இருங்க சரிங்களா. சரி ஓகே. ஸோ நம்ம ப்ரீடிங்கில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது வந்து மேல் சரிங்களா, மேலு. ஸோ எக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே ஹேட்ச் ஆகிருக்கு சரிங்களா. ஹேட்ச் ஆகி அந்த பபுள் நெஸ்ட்டில் வந்து பாருங்கள் குட்டி குட்டியாக வந்து அந்த டாட்ஸ் மாதிரி தெரியும் சரிங்களா. அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பீட்டா ஃப்ரைஸ் தான் ஓகேங்களா. ஸோ சூப்பராக வந்து வந்திருக்கு ஓகேங்களா. அது பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் சரிங்களா. கொஞ்சம் அப்படியே
உத்து பாருங்கள். உத்து பார்க்கும்போதே வந்து உங்களுக்கு அந்த ஃபிஷ் இருக்கிறது தெரியும் பாருங்கள். இந்த இடத்துல எல்லாமே நான் ரவுண்ட் அவுட் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள். இதெல்லாமே வந்து பீட்டா ஃப்ரைஸ் தான். ஓகேங்களா. ஸோ இன்னொரு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் பீட்டாக்கு வந்து கரெக்டாக வந்து ஃபீட் பண்ணலை அப்படின்னாலும் சில அன்ஃபர்டிலைஸ்டு எக்ஸ் எல்லாமே வந்து அது நார்மலாகவே வந்து சாப்பிட்ரும். சரிங்களா. ஸோ ஃபிஷ்ஷஸுமே சாப்பிட வாய்ப்பு இருக்குது. ஸோ நல்லா ஃபீட் பண்ணிக்கோங்க, அதுக்காக தான். சரிங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து பீட்டா ஃபிஷ்ஷஸ் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே வந்து பபிள் நெஸ்ட்டில் வந்து நம்ம சொன்ன மாதிரி ஃபுல்லாக வந்து அட்டாச்சில் இருக்கும். ஸோ ஒவ்வொன்றா வந்து பேரண்ட் வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து இது பண்ணிக்கணும். சரிங்களா. ஸோ ஃப்ரைஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபுட்டு போடக்கூடாது நம்ம. சரிங்களா. ஸோ ஹேட்ச் ஆகி அது வயிற்றுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டேஸ்க்கு ஃபுட்டு வந்து கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா. கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம ஃபீட் பண்ணணும் அப்படின்ற ஒரு அவசியம் வந்து கண்டிப்பாக கிடையாது. சரிங்களா. ஸோ மேலே வந்து செப்பரேட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா. ஸோ ஒரு 1 or 2 டேஸ் ஹேட்ச் ஆகி 1 or 2 டேஸ் பேபிஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஸ்விம் ஆகும். ஓகேங்களா. நீங்கள் செக் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா பபிள் நெஸ்ட்டில் இருப்பாங்க. அது வந்து அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்விம் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். ஸோ அந்த டைமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தாராளமாக வந்து மேல் பீட்டாவை வந்து நீங்கள் செப்பரேட் பண்ணிடணும். ஓகேங்களா. ஸோ செப்பரேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ ஒரு 10 டேஸ் ஓகேங்களா, ஒரு 1 to 10 டேஸ் வந்து பார்த்திங்கன்னா எதில் ப்ரீட் பண்ணமோ அதிலே வந்து நீங்கள் குட்டிகளை வந்து மெயின்டைன் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறமா வந்து நீங்கள் புது டேங்குக்கு வந்து நீங்கள் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா. ஸோ ஒரு 2 டேஸ் வந்து அதுக்கு ஃபுட்டு தேவையில்லை. ஸோ 3rd டே வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதுக்கு நம்ம ஃபுட்டு கொடுக்கணும். ஓகேங்களா. ஸோ இருக்கிறதுலே வந்து பார்த்திங்கன்னா பீட்டாக்கு வந்து அதிகமாக வந்து பசிக்கும். ஓகேங்களா. ஸோ 1 hour ஒன்ஸ் ஃபீட் பண்ணாலுமே வந்து பீட்டா சாப்பிடணும். ஓகேங்களா. ஸோ அதோடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம் அந்த மாதிரி. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக வந்து செத்து போயிடும். ஓகேங்களா. ஸோ ஃபீட் பண்ணாமல் மறந்துட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து ஃப்ரைஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றொன்னா வந்து செத்துடும். ஓகேங்களா. ரெக்கவர் பண்ணி எடுத்துகிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அதனால் 3rd டே இல்லை 4th டே 3rd டேவே கொடுக்குறது வந்து பெட்டர். ஓகேங்களா. 3rd டேலேருந்து நீங்கள் கொடுக்குறதே வந்து பார்த்திங்கன்னா பெட்டர். ஸோ இன்ஃபோசோரியா கல்ச்சர் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அது நீங்கள் கொடுக்கலாம். ஓகேங்களா. இல்லைன்னா நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ அந்த இதெல்லாமே அந்த ஃபுட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஃப்ரைஸ் எல்லாமே ஃப்ரீ ஸ்விம் ஆனவுடனே நான் உங்களுக்கு ஒரு வீடியோ கிளிப்பாக வந்து எடுத்து நான் வந்து கண்டிப்பாக வந்து அப்லோட் பண்ணுறேன். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப்